பத்திரமா எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸி டுட்டோரியல் சொல்கிறேன். அதுக்கு மெயினாக உங்களுக்கு தேவை ப்ளே ஸ்டேஷன். நான் யூஸ் பண்ணுறது ப்ளே ஸ்டேஷனோட ஸ்லிம் வேரியண்ட். இது வந்து டிஸ்க் எடிஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்க் இருக்கும். இது ரெகுலர் PS5 வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேறு கேசிங் வேணும். நான் யூஸ் பண்ணுறது PS5யோட ஸ்லிம் கேசிங். இதை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 1200 சம்திங் வந்துச்சு. அண்ட் நம்ம இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த சைடில் வந்து நம்ம ப்ளே ஸ்டேஷனை வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ், அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸிங் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஜாய்ஸ்டிக் வைக்கலாம். கேபிளும் 2 ஜாய்ஸ்டிக் மட்டும் வைக்க போகிறோம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிடி இல்லாட்டி இந்த ப்ளே ஸ்டேஷன் 5ஓட மினி ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஜென்ரலி ஒரு பபுள் ரப் வச்சுருப்பேன். இதுதான் நான் இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிங் மாதிரி வச்சுருவேன். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் குஷன் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ பத்திரமா நம்ம எடுத்து ஸ்லோவாக அப்படியே இன்செர்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உட்காரும். இந்த பேக்கும் கரெக்டாக அதோட ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷன்னா மட்டும் இந்த பேக் வாங்குங்க. இல்லாட்டி நீங்கள் இதுக்குன்னு தனியாக வேறு ஒரு பேக் இருக்கும், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த சைடில் டக்கின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே வெல்க்ரோ ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம இந்த இதை கொஞ்சம் ஓரளவுக்கு செக்யூர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சைடில் இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வந்து ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்டில் ஜென்ரலி சம்டைம்ஸ் திறந்து காட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைட்டாக சஸ்பிஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி டக்குன்னு எடுத்து காட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும். ஸோ அதனால் இங்கே எதுவும் டேப்பு அதெல்லாம் போட்டு ஓட்ட வேண்டாம். சம்டைம்ஸ் திறந்து காட்டி அது என்னென்னு காட்ட வேண்டியிருக்கும். ஜாய்ஸ்டிக்கு நம்மளுக்கு இந்த கொடுத்த இந்த 2 ஸ்லாட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இதுலேயும் அந்த இதை வச்சுக்கலாம். அண்ட் இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஜிப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிராண்டு பார்த்திங்கன்னா கமிலியன்ட். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்கும் இருக்கும், நம்பர் லாக்கு. கீழே வீல்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து கேபின்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். மேலே ஹேண்ட் ஹோல்டிங்க்கு இது இருக்குது. ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது வந்து எக்ஸ்டெண்டபிள். ரெகுலர் ட்ராலி மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம அந்த PS5யோட இந்த பேகேஜை கேபின் பேக்குள்ளே நம்ம பத்திரமா ஃபிட் பண்ண போகிறோம். இதை கரெக்டாக மெஷர் பண்ணி தான் பார்த்து வாங்கினேன். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது ரஃப்லி இதுவும் சேர்த்தா அரௌண்டு 7 கிட்ட வரும். ஸோ 7 தான் மேக்ஸிமம் பெர்மிட்டட் வெயிட்டேஜ். இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்மளோட PS5யோட பேகேஜை கரெக்டாக இதை இன்சர்ட் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சூட் கேஸ்குள்ளே இது பத்திரமா இருக்கும். அண்ட் இதோட ஜிப்பர் மட்டும் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டேஷனை பத்திரமா எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். ஸோ பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த சேனலில் இது மாதிரி நிறைய லைவ் ஸ்ட்ரீம் அண்டு கேமிங் ரிலேட்டடான டிப்ஸ் நிறைய போடுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.